விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமையப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். நீதி, நேர்மை, நியாயம், தெய்வ பக்தி, பொதுஜன தொடர்பு இவைகளெல்லாம் தன்னகத்தே கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் சனி பகவானுடைய வக்ரத்தினால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை எடுத்துக்கூற இருக்கின்றேன். பொதுவாக பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லி வாக்கிய ரெண்டு பஞ்சாங்கத்தின் மூலமாகவே வக்ரம் தான். இதுல வாக்கிய கணிதத்துப்படி கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் அடைவார். திருக்கணிதத்தின் அடிப்படையில் மீன ராசியில வக்ரத்துல இருப்பார். இப்ப நான் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே திருக்கணிதத்தை அடிப்படையாக கொண்டுதான் பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கின்றேன். அதனால திருக்கணிதத்தின் அடிப்படையில பலனை தெரிஞ்சுங்க. முதல்ல ஒரு எதுக்காக இந்த சனி பகவானை மட்டும் இந்த வக்ரத்துல எடுத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, கிரகங்கள்லயே வலிமையான கிரகங்கள் நீண்ட நாட்கள் 2.5 வருஷம் ஒரு ராசியில ஆட்சி புரிவார். அது மூலமா உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது, அதான் முக்கியமான விஷயம். அப்ப அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, ஒரு குணாதிசயம். அந்த குணாதிசயம் என்னன்னு சொல்லிட்டுன்னா, அவர் இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா முதல்ல தொழிலுக்கு அவர் தான் காரகம். அதே மாதிரி ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கர்ம பாவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நன்மை மேல எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே அவர் தான் ஆதிபத்தியம் பெறுகிறார். இது காமனான விஷயம். அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார், அதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு என்ன செய்ய போறார் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா, 3ஆம் ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் 2ஆம் ஆதிபத்தியமும் 3ஆம் ஆதிபத்தியமும் பெறுகிறார். எதுக்கு 3ஆம் ஆதிபத்தியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் மூல திருக்கண வீடு. அதான் நான் தான் அது முதல் சொன்னேன். 2ஆம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறதையும் பெறார். சரி, 2ஆம் இடம் 2ஆம் தன வாக்கு குடும்பஸ்தானம், இதுக்கு அவர் தான் ஆதிபத்தியம் பெறுகின்றார். இப்ப இது மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகிறது, இந்த வக்ரத்தினால என்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிபத்தியம் பெறுறது முக்கியம் இல்ல. ஆதிபத்தியம் பெற்ற அந்த கிரகம் எங்க அமர்ந்து இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். அந்த இடத்த வச்சுதான் நமக்கு நன்மை செய்ய தெரிய முடியும். அவர் 4ஆம் இடத்தை அமர்ந்திருக்கின்றார், கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், நல்ல யோகம் தான். அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய வக்ரம் நன்மையை செய்யும். இது காமனா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்னென்ன நன்மைகளை செய்யும்? தனம், காசு, பணம், பொன்பொருள் சேர்க்கையில நல்ல லாபங்களை கொடுக்கும். குடும்ப ரீதியான பல விஷயங்களை சகாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது எதிர்பார்த்த மாதிரி இல்லாம குடும்பங்கள்ல குழப்பங்கள் இருக்கலாம். இந்த குழப்பங்களை எல்லாம் இந்த வக்ரகதி உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பமே அமையாம இருக்கும், அதாவது கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை அப்படிங்கிற இந்த இயக்கத்தோட ஒரு குடும்பம் இல்லாம குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கும். அதையெல்லாம் சரி செய்து ஒரு நல்ல குடும்பஸ்தனாகவோ குடும்பஸ்தியாகவோ அமர்த்தி கொடுக்கக்கூடிய வல்லவை இந்த வக்ர காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வாக்குஸ்தானம், நல்ல பேச்சு வர வாய்ப்புகள் உண்டு. பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக கிடைக்கும். இந்த 136 நாட்கள் இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு லாபம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அது இன்னும் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். எப்பயுமே ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் குரு பகவான் பார்த்துட்டே இருக்கனால இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பாக மாறப்போகிறது. அடுத்து 3ஆம் ஆதிபத்தியம், தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், சகோதர பாவம், இது எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல 4ஆம் இடத்துல சுகமாக உங்களுக்கு நல்லபடியா கிடைக்க போகுது. அதாவது அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, இதெல்லாம் மேம்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய புகழ்கள் இன்னும் பெரிய லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீங்க செஞ்சீங்கன்னா அந்த தைரியம் உங்களுக்கு புகழை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இந்த காரியத்தை செய்யலாம் சொல்லி நினைச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க தைரியமா செஞ்சீங்கன்னா அந்த தைரியம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த 2 பாவமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நல்ல யோகத்தை கொடுக்குது. அடுத்து தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கையில் அதுக்காக நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா புதுசா வீடு கட்டலாம்,
புதுசாக கார் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் தூர்தேச பயணம் போறதுக்கான பிளான் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உதவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களாக தான் இந்த வருஷம் அமைய காத்திருக்கு. இந்த 136 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரகதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, முதல் சொன்ன உங்களுக்கு 136 நாட்கள் 13/7/2025 இருந்து ஆனி மாசம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரை இந்த 136 நாட்களும் நன்மையை செய்யும். இதுல இந்த ஐப்பசி மாசம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் அதிசாரத்துல வந்து உச்சம் பெறுகிறார். அப்ப உச்சம் பெற்று அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, அவங்க சனி பகவானை பார்க்கிறார். அப்ப இன்னும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர் 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சு உட்கார்ந்து இருந்தாலுமே அவர் சனி பகவானை பார்க்கறதுனால அந்த பார்வைக்கு ஒரு பலன்கள் உண்டு. அந்த கணக்குப்படி பார்க்கிறப்ப உங்களுக்கு இன்னும் நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, அந்த சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்து அவர் எங்க பாக்குறாருன்னா, முதல் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்துருஸ்தானம். அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க, கடன் தேவையில்லாத வாங்காதீங்க, தேவையில்லாத வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் வந்து சனி பகவான் கொடுக்குற அட்வைஸா வச்சுக்கோங்க. அடுத்து தொழில் பாவத்தை பொறுத்தளவுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி இன்னும் அதிகமான தொழில் வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இதை செய்யலாம், அதை செய்யலாம் நினைச்சிருந்தவங்களுக்கு கூட தொழில் இன்னும் மேம்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில், வியாபாரம், உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் பலன் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. லாபம் நிறைய கிடைக்கும், காசு பணம் நிறைய கிடைக்கும், பொருளாதாரத்துல மேம்பட செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அடுத்து பகவான் 10ஆம் பார்வையா வந்து உங்க ராசியை தான் பார்க்கிறார். அதனால உடலும் மனமும் யோகமும் சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் சிறப்பான யோகமான பலன்களை நிச்சயமாக கிடைக்கும். அதை கரெக்டா பிளான் பண்ணி செய்யுங்க. இனிய நல்வாழ்த்துக்கள்.